அன்பான நேர்களுக்கு வணக்கம். குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநாரையா போற்றி. நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி பார்ப்போம். கும்பராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள். சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்கின்றது. ராசி கும்பராசியிலே அமையப்பெற்று, கும்பராசிக்கு இலக்கணம் என்பது 10ஆம் இடத்திலே விருச்சிக இலக்கணமாக அமையப்பெற்று பிரதம திதியிலே அமர்கின்றது. சுக்லபட்ச பிரதம திதியிலேயும் கரணம் என்பது பவகரணம். உங்களுடைய கும்பராசிக்கு முயற்சி சனாதிபதி 10ஆம் இடத்ததிபதி நாளிலே இந்த மாதம் என்பது பவகரணத்திலே பிறக்கின்ற காரணத்தினாலே யோகம் சாயம் என்பதும் யோக தேவதை சாவுத்திரி பெண் தெய்வத்தை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது திதி தெய்வம் குபேரன் பிரம்மாவை வெளிவிட்டு வர நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசத்து போன்று மின்னக்கூடிய உங்களுக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் ராசிநாதனும் இருக்கின்றதும், சந்திர பகவான் 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசியிலே இருக்கின்றது என்பது ஆரம்பம் என்பது ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது 2ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன் ராகு 3 கிரக சேர்க்கை என்பது 4ஆம் இடத்திலே குரு பகவான் 2ஆம் இடத்ததிபதி லாபாதிபதி இருக்கின்ற காரணத்தினாலே 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை என்பது கும்பராசிக்கு மிகவும் அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது கடந்த காலங்களில் இந்த மாதங்களில் நீடித்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாதது 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் மார்ச் 15 தேதியில் இருந்து 2ஆம் இடம் செல்ல போகின்றது. சனி சூரியனில் இருந்து ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் தகப்பனார்களிடம் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தடை தாமதங்கள் இருந்து கொண்டிருந்த நிலைகள் அனைத்தும் சுபபோகமாக மாறப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே சனி பகவான் மார்ச் 30 தேதியில் இருந்து அவர் 2ஆம் இடம் செல்லப் போகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை கும்பராசிக்காரர்கள் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. சகலவிதமான யோக பலன்களிலே இதனால் வரையில் தடை தாமதங்கள் ராசிநாதன் இருந்தாலும் கூட அந்த யோக போகங்களை இனி வருகின்ற நாட்களிலே நீங்கள் அடையப் போகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதமாக பிறக்கப் போகின்றது. மார்ச் மாதங்களிலே 2ஆம் இடத்திலே சுக்கிரன் புதன் ராகு என்பது அமையப்பெறுகின்றதும், கும்பராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் 5ஆம் இடத்திலே உங்களுடைய முயற்சி சனாதிபதி 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் அமர்கின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே செவ்வாயின் பார்வை என்பது சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு. கும்பராசிக்கு 12ஆம் இடத்தையும் செவ்வாயும் குருவும் பார்க்கின்ற அமைப்பு. விரய செலவுகள் செய்யக்கூடியது. சுப விரயங்கள் நடத்தாத நேர்கள் கூட இந்த காலகட்டங்களிலே செவ்வாயின் பார்வையின் முயற்சி சனாதிபதி சகோதரர்களுக்காக செய்யக்கூடியது. தொழில்களுக்காக வேலைகளுக்காக ஒரு சில விரய செலவுகள் செய்கின்றதும், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கும்பராசிக்கார நேர்களுக்கு அமர்கின்றது. கும்பராசி என்பதே இளைய சகோதரர்களாக பிறந்தாலும் கூட அவர்கள் மூத்த சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ராசியின் தத்துவத்திலே இருக்க பெறுகின்றது. அது மட்டுமல்லாது இந்த ராசியிலே பிறந்த நேர்கள் இது ஒரு காற்று தத்துவம். சனி பகவான் இங்கே மூலத்திரியோன் வடிவிலே இந்த மாதம் 30 தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்திலே செல்கின்ற காரணத்தினாலே இதுவரையில் 7.5 சனியில் இருந்து கஷ்ட நஷ்டங்கள் இருந்து கொண்டிருந்த நிலை மாறப்போகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களை கும்பராசிக்கார நேர்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அது மட்டும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் தகப்பன்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் சூரியன் சனி இருக்கின்றது என்பது குழந்தைகளுக்குள்ளே குழந்தைகளுக்குள்ளே தாய் தகப்பனுக்குள்ளே ஒரு சில மாற்றங்களும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் இதனால் வரையில் இருந்த நிலை மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. நல்லதொரு மாற்றத்தை இந்த கும்பராசிக்கார நேர்கள் இந்த மார்ச் மாதங்களிலே பெறுகின்றீர்கள். அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கின்ற விரய செலவுகளிலே தன காரகனாகவும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே 4ஆம் இடத்தில் இருந்து அவர் அஷ்டம ஸ்தானத்தை மட்டுமல்லாதது 10ஆம் இடத்தையும் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது தொழில் வேலைகளுக்காக மாற்றத்தை கொடுக்கின்ற அந்த மாற்றங்களிலே பலதரப்பட்ட சிக்கல் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை யோக பலனாக மாற்றி கொடுக்க போகின்ற அமைப்பு குரு பகவானிலே அனுக்கிரகம் இருக்கின்றது. அந்த வகையிலேயே செவ்வாய் பகவான் குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. விரயம் செய்யாத நேர்கள் கூட இந்த காலகட்டங்களிலே விரயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ராசி பலன்களிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் என்பது பிரமாதமாக இந்த மாதங்கள் இருக்கின்றது. இந்த பரிவர்த்தனை என்பது சுக்கிர பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திலே 120 நாட்கள் உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருக்க போகின்ற அமைப்பு குரு சுக்கிரனும் பரிவர்த்தனையாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே 2ஆம் இடத்திலே சுபகிரகம் இருக்கிறதும் உங்களுடைய கும்பராசிக்கு 5, 8 கூடியவர் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் ராகுவும் 3 கிரகமும் 15ஆம் தேதி மார்ச்சில் இருந்து 4வது கிரகமாக சூரிய பகவானும் சேரப்போகின்ற ஒரு அமைப்பு
இங்கே குழந்தைகளுக்குள்ளே, தகப்பனுக்குள்ளே, குழந்தைகளுக்குள்ளே, குடும்பங்களிலே தகப்பன் மகன்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டிருந்த நிலையும், அதுவும் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், மனசஞ்சலங்கள் இந்த ராசி பலன்களிலே சூரியன் சனி சேர்க்கை என்பது கொடுத்து கொண்டிருந்த நிலை மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. சனி பகவானும் 2ஆம் இடத்திலே செல்ல போகின்ற 7.5 சனியின் தாக்கங்கள் கிட்டத்தட்ட குறைய போகின்ற ஒரு அமைப்பு. கும்பராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதங்களிலே அடைய போகின்ற ஒரு அமைப்பு. விரைய செலவுகளிலே குரு பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் வரவுக்கு மேலே செலவுகள் சென்று கொண்டிருந்த நிலை இனி வருகின்ற நாட்களிலே மாறப்போகின்ற ஒரு அமைப்பு. கும்பம் என்பதே கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர். ஆன்மீக ஸ்தலங்களிலே பக்தி மார்க்கம் உடைய அற்புதமான ஒரு லாபஸ்தானத்திலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்கு மார்ச் மாதங்களிலே 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் பலமாக சுபகிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஜொலிக்கப் போகின்ற ஒரு அமைப்பாக இந்த மார்ச் மாதங்களிலே இருக்கின்றது. 4ஆம் இடத்தில் இருந்து குருவின் பார்வை அஷ்டமஸ்தானம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்கின்றது மட்டுமல்லாதது, குருவின் பார்வை மட்டுமல்லாதது, சனி பகவானுடைய பார்வை 10வது பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை குருவும் இரு கிரகங்களும் பார்க்கறதுனாலே தொழிலின் மேன்மைகளை ஒரு சில மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் மட்டும் உங்களுடைய கெடுதல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குருவும் பார்க்கின்றது என்பது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே கும்ப ராசிக்கு பரிவர்த்தனை என்பது 2-4 என்பது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானமும் 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானமும் பரிவர்த்தனை யோகத்திலே செல்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு சனிக்கிழமை என்று சொல்லக்கூடிய நாட்களிலே பிறக்கின்றது. ராசிநாதனும் ராசியிலே இருந்தாலும் கூட குருவின் அனுக்கிரகம் 12ஆம் இடத்திலே செல்கின்ற பொழுது நல்ல தூக்கங்களும் நல்லதொரு சுகங்களையும் எதிர்பார்த்த பொருளாதாரங்களையும் கல்யாணங்கள் வைபவங்கள் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது 4ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து 4, 5, 9 என்பது 2ஆம் இடத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சில தேவையில்லாத செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு என்பதும் இருக்கின்றது. குடும்பங்களிலே வாக்கு ஸ்தானங்களிலே பாக்கியாதிபதி இருக்கின்ற காரணத்தினாலே பலதரப்பட்ட தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை ஜெயித்து வெளிவருகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய வாக்கு ஸ்தானங்களிலே குடும்பங்களிலே இருக்கின்றது. வாக்கு பலமாக இருக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லாத நேர்கள் கூட இந்த காலகட்டங்களிலே பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கின்றவர் 4-9 குடையவர் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியம் தகப்பனை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் உங்களுடைய 2ஆம் இடத்திலே இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற போது ஒரு நாள் ஒரு சிலருக்கு நாடு டு நாடு செல்லக்கூடிய கடல் கடந்து கடல் பிரயாணங்களிலே வெளிநாட்டு யோகங்களும் கிடைக்கின்றது. ஊரை விட்டு வெளியே சென்று வியாபாரங்களுக்கு செல்லக்கூடிய நேர்களுக்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே இதனால் வரையில் சனி பகவான் இருந்த காரணத்தினால் தடை தாமதங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே 30ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 30ஆம் தேதியில் இருந்து அவர் 2ஆம் இடத்தில் செல்லப் போகின்ற அற்புதமான 12 ராசிகார நேயர்களுக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்லதொரு மாற்றத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்க பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. முயற்சி ஸ்தானாதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி, சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியும் மாமனர்களை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய கும்ப ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது சகலவிதமான மாங்கல்ய தோஷங்களிலே பாதிப்பு இருந்தவர்களுக்கும் மாங்கல்ய தோஷங்கள் விலகி நல்லதொரு மாற்றத்தை சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் மாங்கல்ய காரகன் என்று சொல்ல செவ்வாய் பகவான் இரத்த காரகன் என்று சொல்லக்கூடியவர் மட்டும் கிடையாது, அவர் பூமி காரகனாகவும் இருக்க பெறுகின்ற அதிபதி. அந்த 3ஆம் இடத்ததிபதி செவ்வாயும் திரிகோணத்திலே வலம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கின்ற சகோதர சகோதரிகளால் பூமி மண்மனைகளால் நல்லதொரு யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது மார்ச் மாதங்களிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே நல்லவிதமான சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களிலே ஜொலித்து ஜெயித்து வர ஒரு அற்புதமான யோக பலன்களில் குரு பகவான் பார்வையும் செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதமான விரைய செலவுகள் செய்து சுப நிகழ்வுகளிலே வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக கல்யாணம் சுப யோகங்கள் நடத்துகின்றதற்கும் நல்லதொரு மாற்றங்கள் 12ஆம் இடத்தை சுபகிரகம் பார்க்கின்றது. சுபஸ்தானத்திலிருந்து
பார்க்கின்ற பார்வைக்கு நல்லதொரு மாற்றத்தை 10ஆம் இடத்திலே தொழில் மேன்மைகளும் ஒரு சிலருக்கு மாற்றத்தையும் உயிர்வலையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கார நேர்கள் கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை பெறப்போகின்ற மாதம் என்பது 2 4ஆம் இடம் 9ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து அவர் 12ஆம் இடத்ததிபதியாகவும் குரு பகவான் இருக்கின்றது என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ஒன்றுக்கொன்று 2 4 வடிவத்திலே சகலவிதமான யோக பலன்களை உங்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே நவகிரக நாயர்கள் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது நேர்களே. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.